வணக்கம். இன்னையிலேருந்து நான் உங்களுக்காக 8த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ வந்து டெய்லி கிளாஸ் எடுக்க போறேன். என்னோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 8த் ஸ்டாண்டர்ட் மேத்ஸ் வந்து இன்னையிலேருந்து உங்களுக்கு கிளாஸ் நான் டீச் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ரேஷனல் நம்பர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். நீங்க சின்ன வயசுலயே நம்பர்ஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. ஆனா நெறைய பேருக்கு நம்பர் பத்தி தெளிவான ஒரு இது தெரிஞ்சிருக்காது. அத நான் இன்னைக்கு கொஞ்சம் சிம்பிளா சொல்றேன். ஒரு நம்பர் நீங்க சின்ன வயசுலேருந்து 1, 2, 3 படிச்சிருப்பீங்க. 1, 2, 3, 4 எக்ஸெட்ரா. இத காமனா என்ன சொல்லுவாங்கன்னா, நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 1ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வர நம்பர்ஸ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே இது வந்து 0 இதோட எக்ஸ்ட்ரா ஆட் ஆகி 0ல இருந்து 1, 2, 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் போச்சுன்னா, இதுக்கு பேர் வந்து ஹோல் நம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்னது நேச்சுரல் நம்பர்ஸ், அதுக்கப்புறம் ஹோல் நம்பர்ஸ். இப்போ சிம்பிளா எப்படி எழுதலாம்னா, இப்ப இந்த இந்த ரவுண்டுக்குள்ள 1, 2, 3 எக்ஸெட்ரா இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்பர்ஸ் இருக்குன்னா, இப்ப நான் இன்னொரு ரவுண்ட் போட்டேன்னா, இந்த குட்டி ரவுண்டுக்கு பேரு நேச்சுரல் நம்பர். இந்த ரவுண்ட்ல எக்ஸ்ட்ரா 0 மட்டும் ஆட் பண்ணா போதும். ஏன்னா, 0வும் இதுக்குள்ள தான் இருக்கு. இந்த ரவுண்டும் இதுக்குள்ள தான் இருக்கு. அப்ப இந்த பெரிய ரவுண்டுக்கு பேர் என்ன? ஹோல் நம்பர்ஸ். 0 அண்ட் n. 0, n. இது வந்து ஹோல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் இன்டிஜர்ஸ். இன்டிஜர்ஸ்னா என்னன்னா, இந்த ஹோல் நம்பரோட எக்ஸ்ட்ரா நெகட்டிவ் நம்பர்ஸும் இருக்கும். -1, -2 எக்ஸெட்ரா மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் போறதையும் சேர்த்து இன்டிஜர் இசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் இப்ப இது எல்லாம் முடிஞ்சது. இதுக்கப்புறம் பி பை கியூ ஒரு டெர்ம் வந்து நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2ம் சேர்ந்து இருந்துச்சுன்னா, பி பை கியூல ஃபார்ம்ல இருந்தா இதுக்கு பேரு ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ்ல பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ், நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் 2 டைப் இருக்கு. பாசிட்டிவா இருக்கிறத பாசிட்டிவ் சொல்லுவாங்க. நெகட்டிவா இருக்கிறத நெகட்டிவ்ன்னு சொல்லுவாங்க. இப்ப 4 ஒரு ரேஷனல் நம்பரானா ஆமா. ஏன்னா நான் டிவைடட் பைல 1 போட்டுக்கலாம். அதனால இத பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லலாம். 5/6 ரேஷனல் நம்பர். 7/9 ரேஷனல் நம்பர். 11/15 ரேஷனல் நம்பர்ஸ். இந்த மாதிரி ஒரு நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் வச்சு எழுதுறத ரேஷனல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. காமனா நம்ம ஃபிராக்ஷன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாதிரி ஃபிராக்ஷன் ஃபார்ம்ல இருக்கிறதுக்கு பேரு தான் ரேஷனல் நம்பர்ஸ். ஓகேவா? அதுக்கடுத்து இங்க இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டின்ஸும் வந்து நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஆனா பேசிக்ஸ் சில நேரங்கள் தெரியாம இருக்கும். ஒவ்வொரு கான்செப்டும் ஒரு பெரிய சம் மாதிரி. சிம்பிளா நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். இங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, ப்ராப்பர் ஃபிராக்ஷன், இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன், மிக்ஸ்டு ஃபிராக்ஷன், நெகட்டிவ் ஃபிராக்ஷன்னு சில நம்பர்ஸ நோட் பண்ணிருக்காங்க. இப்ப ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னா தெரியும். எப்பவுமே நியூமரேட்டர் சின்னதாவும், டினாமினேட்டர் பெருசாவும் இருந்துச்சுன்னா, இதுக்கு பேரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். நியூமரேட்டர் பெருசாவும், டினாமினேட்டர் சின்னதாவும் இருந்துச்சு அப்படின்னா, இத வந்து இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன்னு சொல்லுவாங்க. அப்ப இம்ப்ராப்பரா இருந்தா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரா மாத்தணும். எப்படி ப்ராப்பரா மாத்தலாம்? இப்போ 4/3ன்னு இருந்தா, 4 வந்து 3ல வந்து எத்தன டைம்ஸ் 1 3s ஆர் 3 ரிமைனிங் ஒன் 1/3. இந்த மாதிரி ஒரு இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷனா என்னால மிக்ஸ்டு ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ண முடியும். இது ப்ராப்பர், இது இம்ப்ராப்பர், இது மிக்ஸ்டு. ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன அர்த்தம்? நியூமரேட்டர் பெருசாவும், டினாமினேட்டர் சின்னதாவும் இருந்தா ப்ராப்பர் ஃபிராக்ஷன். டினாமினேட்டர் பெருசாவும், நியூமரேட்டர் சின்னதாவும் இருந்தா இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன். அண்ட் இத இம்ப்ராப்பரா ப்ராப்பரா மாத்தும்போது நமக்கு ஒரு ஹோல் நம்பரும், ஒரு ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கிடைக்கும். இத தான் மிக்ஸ்டு ஃபிராக்ஷன்னு சொல்லுவாங்க. இந்த நெகட்டிவ் ஃபிராக்ஷன் அப்படின்னா, நம்பர் வந்து நெகட்டிவ் வந்து சைன் வந்துரும். நெகட்டிவ் சைனோட சேர்ந்து வந்துச்சுன்னா, அத நெகட்டிவ் ஃபிராக்ஷன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதெல்லாம் நம்ம ஃபிராக்ஷன்லாம் படிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் which of the following is a not an equivalent fraction of 8/12? இப்ப 8/12ன்னு குடுத்துட்டாங்க. இதோட ரெட்யூஸ்டு ஃபிராக்ஷன் அதாவது இதுக்கு மேல இத ரெட்யூஸ் பண்ணவே முடியாது. அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிரைம் நம்பர்னா என்னன்னு தெரியணும். மினிமம் ஒரு 20க்குள்ள இருக்கிற பிரைம் நம்பர் சொல்றேன். ஞாபகம் வச்சுக்கோங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19. இப்ப இது ஃபுல்லுமே பிரைம் நம்பர்ஸ். பிரைம் நம்பர்ஸ் அப்டின்னா என்னன்னா, இப்ப 2 எடுத்தன்னா 2 2 டேபிள்ல மட்டும் தான் டிவைட் ஆகும். 1 டேபிள்ல டிவைட் ஆகும். இப்ப 2 1 ஆல டிவைட் பண்ணா 2. 2 2 ஆல டிவைட் பண்ணா 1. 3 3 3 ஆல டிவைட் பண்ணா 1. 3 1 ஆல டிவைட் பண்ணா 3. இந்த 2 நம்பர தவிர 1ம் இந்த நம்பரையும் தவிர வேற எதுவுமே புதுசா நம்பர்ஸ் கிடைக்காது. வேற எந்த நம்பரையும் நம்மளால பார்க்க முடியாது.
அத தான் வந்து நம்ம பிரைம் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 4 எடுத்தோம்னா, 4 வந்து 1 இன்டு 4 4, 2 2s ஆர் 4. ஸோ இதுக்கு மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் இருக்கு. 1 ஒரு ஃபேக்டர், 4 ஒரு ஃபேக்டர், எக்ஸ்ட்ராவா 2 அப்படின்ற ஒரு ஃபேக்டரும் வரதுனால, இதுக்கு பேரு காம்போசிட் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்னா 1 அண்ட் தட் நம்பர் அது மட்டும் அதோட ஃபேக்டர்ஸா இருந்துச்சு அப்படின்னா, அத பிரைம் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. மோர் தென் 1, 2 ஃபேக்டர்ஸ் இருந்துச்சுன்னா, அத வந்து காம்போசிட் நம்பர்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னா என்ன? இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ரிலேட்டிவ்லி பிரைம் அப்படின்னா, ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா, அந்த நம்பரோட நான் ஒரு நம்பர் எழுதுனா, அது 2க்கும் காமன் ஃபேக்டர்ஸே இருக்கக்கூடாது. இப்ப 5 எடுத்தா 5 5 டேபிள்ல மட்டும் தான் வரும். 8 எடுத்தா 2 டேபிள்ல வரும், 4 டேபிள் வரும், 8 டேபிள் வரும், 1 டேபிள் வரும். ஸோ 1 எப்பயுமே கன்சிடர் பண்ணாதீங்க. தேவைப்படாது. இப்போ 5 எடுத்தா 5 டேபிள் மட்டும் தான் வரும். இதுல ஏதாவது காமன் ஃபேக்டர்ஸ் இருக்கா? இல்ல. எந்த ஒரு காமன் ஃபேக்டர்ஸுமே இல்லைன்னா, அதுக்கு பேரு ரிலேட்டிவ்லி பிரைம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு 8 5 ஒரு பிரைம் நம்பர். 8 பிரைம் நம்பரே இல்ல. இருந்தாலும் இத நம்ம ரிலேட்டிவ்லி பிரைம்ன்னு சொல்றோம். அதுக்கான ரீசன் அதுக்கு காமன் ஃபேக்டர்ஸ் இல்லாததுனால அதுக்கு பேரு ரிலேட்டிவ்லி பிரைம்ன்னு அர்த்தம். நான் ஏன் சம்மந்தமே இல்லாம இப்ப வந்து பிரைம் நம்பர்னா என்ன? ரிலேட்டிவ்ல பிரைம்னா என்னன்னு சொல்றேன்னா, இத ரெட்யூஸ்டு ஃபிராக்ஷனா மாத்தணும். எப்படின்னா, இந்த நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் ஃபைனல்ல வந்து எனக்கு ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும். புரிஞ்சதா? எனக்கு லாஸ்ட் ஸ்டெப்ல இது ரிலேட்டிவ்லி பிரைமா இருக்கணும். அதுவரைக்கும் நான் ஸ்டெப் கொண்டு வரணும். ஓகே. அப்ப என்ன பண்ணலாம்? ஸோ 8 வந்து 2 டேபிள்ல டிவைட் ஆகும். 12ம் 2 டேபிள்ல டிவைட் ஆகும். அதனால நான் நியூமரேட்டரையும், டினாமினேட்டரையும் 2 ஆல டிவைட் பண்றேன். அப்ப எனக்கு என்ன வரும்னா 4 வரும். இங்க 6 வரும். ஸோ அகைன் நான் 2 டேபிள்ல டிவைட் பண்றேன். இங்க 2 வரும். இங்க 3 வரும். ஸோ 2/3 இதுதான் என்னோட ஃபைனல் ஆன்ஸர். ஓகேவா? 2/3 ஓகேவா? இப்போ இந்த நம்பர செக் பண்ணா, இது வந்து ரிலேட்டிவ்லி பிரைம். ஏன்னா 2வும் 3க்கும் காமன் ஃபேக்டர்ஸே இல்ல. அப்ப இது 2ம் ரிலேட்டிவ்லி பிரைம். இதுக்கப்புறம் இத ரெட்யூஸ் பண்ண முடியாது. இப்போ 8/12 எப்படி ரெட்யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த மாரி 2/3 ஃபார்மேட்டுக்கு மாத்துறது தான் ரெட்யூஸ்டு ஃபிராக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன். ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன்னா என்ன? அப்படின்னா, இப்போ 2/3ன்னு இருக்கு. இப்ப இத நான் வந்து 2 ஆல மல்டிப்ளை பண்றேன். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 4/6. 2/3க்கு 4/6 ஒரு ரிலேட்டிவ்லி ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன். திருப்பி இத வந்து நான் 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 3s ஆர் 6, 3 3s ஆர் 9. இது ஒரு ரிலேட்டிவ்லி பிரைம். 4 ஆல மல்டிப்ளை பண்றேன். 2 4s ஆர் 8, 3 4s ஆர் 12. இது ஒரு ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன்ஸ். ஸோ ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன்ஸ் அப்படின்னா, ரெட்யூஸ் பண்ணா ஃபைனலா எனக்கு ஒரே ஆன்ஸர் தான் கிடைக்கும். ஓகேவா? எவ்வளோ பெரிய நம்பர்ஸா இருந்தாலும் அத ரெட்யூஸ் பண்ண ஃபைனலா சேம் ஆன்ஸர் தான் கிடைக்கும். அத தான் நம்ம ஈக்வலன்ட் ஃபிராக்ஷன்னு சொல்லுவோம். ஓகேவா? சரி ஓகே. நம்ம வந்து பேஸா வந்து ஒரு 8 மினிட்ஸ் ஆர் 9 மினிட்ஸ்க்குள்ள நம்ம ஒரு வீடியோ பார்த்திருப்போம். ஸோ இந்த மாரி நம்ம ஒவ்வொரு வீடியோஸா குட்டி, குட்டி வீடியோஸா பார்த்து, பார்த்து நம்ம தெளிவா எல்லாத்தையுமே தொடர்பு பண்ணிடலாம். ஓகே. பாய். தேங்க் யூ. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, இல்ல ஏதாவது சஜஷன் குடுக்கணும், கமெண்ட்ஸ் குடுக்கணும் அப்படின்னா, என்னோட கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்காக நான் ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க் யூ.